டிமார்ட்ல வந்து பார்க்கிங்க்கு லேட் ஆச்சு. ஒரு வழி ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு அவரு பாட்டில்ல வாங்காம இந்த பேக்ல இருக்கிறத வாங்கிக்கலாம் அப்படிங்கறதுனால இங்க வந்து, ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவளையை பார்த்துட்டா பாப்பா. பிரான் சில்லி, பட்டர் நானு, ஒரு பள்ளிப்பாளையம் சிக்கன் வாங்கியிருந்தோம். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. இன்னைக்கு ஒரு புது வீடியோ தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் விளாக். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓபன் ஆகிறதுனால நம்ம வந்து மளிகை பொருள் எல்லாம் வாங்கிடலாம் சொல்லி டிமார்ட் தான் கிளம்பியிருக்கேன். டிமார்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே கோயம்புத்தூர்ல தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். இந்த டைம் வந்து நம்ம திருப்பூர் டிமார்ட் போயிருக்கோம். ஏன்னு பாத்தீங்கன்னா டிராபிக் ஜாஸ்தியா இருக்கும், பார்க்கிங்க்கு லேட் ஆகும் அப்படிங்கறதுனால திருப்பூர் போயிட்டோம். ஐயோ ஐயோ, திருப்பூர்ல போனீங்கன்னா திருப்பூர்ல டிராபிக் இல்ல, பட் டிமார்ட்ல வந்து பார்க்கிங்க்கு லேட் ஆச்சு. ஒரு வழியா பார்க் பண்ணிட்டு பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்டிங்லேயே உள்ள வந்தவொடனே பிஸ்கெட்ஸ் தான் வச்சிருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த லிட்டில் ஹார்ட்ஸ் பிஸ்கெட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். அது வந்து நான் எங்க போனாலும் 4 பேக்கெட் வாங்கிடுவேன். அதே மாதிரி நமக்கு மட்டும் இப்போ பிஸ்கெட் வேணா, பாப்பாங்களுக்கு தேவையானதெல்லாம் இந்த சாக்லேட் மிக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சுன்னா சின்ன பாப்பாவட்டும் பெரிய பாப்பாவட்டும் நல்லா சாப்பிடுவாங்க. அதனால வந்து அந்த மாதிரி இருக்கிற பிஸ்கெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மளிகை எல்லாம் எடுக்கிறதுக்கு. அப்ப சின்ன பாப்பா என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, நான் எதெல்லாம் வேண்டான்னு எடுத்து வைக்கிறேனோ அதையெல்லாம் இவங்க வேணும் எடுத்துட்டே இருந்தாங்க. ஒரு வழியா அவங்கள்ட்ட இருந்து சமாளிச்சு வாங்கி வச்சுட்டு, சரி நம்ம வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தா லேட் ஆகும் அப்படிங்கறதுனால நான் அவரு என்ன பண்ணேன்னா, பாப்பாங்களுக்கு ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு அவரு வந்து பெரிய பாப்பா அவரையும் அனுப்பிச்சு விட்டுட்டு நான் வந்து மளிகை பொருள் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துட்டு இருந்தேன். இதுக்கிடையில வந்து சின்ன பாப்பாவை நான் தான் வச்சிருந்தேன். அப்ப வந்து அவ என்னென்ன நான் வேண்டாம் சொல்றேன் அதையெல்லாம் எடுத்து உள்ள போட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க டிமார்ட் எதனால பர்ச்சேஸ் பண்ண வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா வந்து சீரக சம்பா அரிசி வாங்குறதுக்கு தான் வரேன். அங்க வந்து ரொம்ப அந்த அரிசி வந்து டேஸ்டா இருக்கும் சமைக்கும் போது, அதனால அது வாங்கிக்குவேன். நான் வந்தது அந்த காதர் பாயோட மட்டன் பிரியாணி சாப்பிடதான், போதுமா? அது இல்லாம 2-3 ஐட்டம் வந்து நம்ம ஷாம்பு, சோப்பு வந்து லாட்டா வாங்கிக்கலாம். அப்படி சின்னதா வாங்காதீங்க, ஒரு பெருசா பாருங்க அப்படிங்கிற மாதிரி. அப்ப ஷாம்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேக்குற பிராண்டு நம்ம எல்லா ஷாப்லயுமே கிடைக்கிறது இல்ல. அங்க போனோம்னா ஷாம்பு, சோப்பு இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே நம்ம வந்து வாங்கிட்டு வந்துக்கலாம். அப்புறம் இந்த லிக்விட் ஐட்டம் எல்லாம் வந்து பாட்டில்ல வாங்காம இந்த பேக்ல இருக்கிறத வாங்கிக்கலாம் அப்படிங்கறதுனால இங்க வந்து, ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம சின்னதா வாங்குற ஐட்டம் எல்லாம் நம்மளால வாங்க முடியாது. பெருசா பல்கா இருக்கிற ஐட்டங்கள்னா கொஞ்சம் வாங்குறதுக்கு நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படிங்கறதுனால இங்க வந்து வாங்கிக்கிறேன். இப்ப பேக் இந்த இதை வந்து நீங்க வந்து டிமார்ட்னு போயிட்டீங்கன்னா கம்பல்சரி பேக் எடுத்துட்டு போங்க. பேக் இல்லாம போனீங்கன்னா வந்து அதுக்கு 20-30 ரூபா கொடுத்து பேக் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த பொருள் எல்லாம் எடுத்து வைக்கும் போதுதான் எனக்கு தெரிஞ்சது, பாப்பா வந்து ஒரு மினி டிஃபன் பாக்ஸ், ஸ்லிப்பரு, இதெல்லாம் 2-3 வந்து, ஆனா ஸ்லிப்பர்லாம் கரெக்டா போட்டு பார்த்து எடுத்துட்டாங்க. நாங்க பாத்துட்டு இருந்தோம், அப்புறம் வேண்டான்னு வச்சுட்டு இருந்தேன். அதுல 2 ஸ்லிப்பர் கரெக்டா இருக்கிறது பார்த்து எடுத்து வாங்கிட்டாங்க. நான் வந்து பில் போடும்போது வந்து வெளியே வந்துட்டேன். பாப்பா அவங்களை வச்சுட்டு உள்ளே நிக்கணும், நம்ம வெளியே போயிடலாம்னு சொல்லி வெளியே கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு ஐஸ்கிரீம் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன். அப்ப வந்து இவர் பில் போடும்போது இவர் நான் தான் வாங்கியிருக்கேன்னு நினைச்சு இவரும் பில் போட்டு வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் இதே பில் போட்டீங்கன்னு கேட்டா, நீ தான் வாங்கியிருக்கேன்னு நினைச்சு போட்ட அப்படின்னாரு. சரி ரிட்டர்ன் பண்ணலான்னு பார்த்தேன். அப்புறம் ஹாஸ்பிட்டல் வாங்கிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அது நமக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு வழியா வாங்கின பொருள் எல்லாம் கார்ல ஏத்திட்டு இவங்க 2 பேர்த்தையும் அவர் கார்ல உட்கார வச்சு சமாளிச்சுட்டு இருந்தாரு. அதுக்குள்ளேயே பாப்பாங்க வந்து பாப்கார்ன் வேணும், ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதையும் எல்லாம் வாங்கி கொடுத்துதான் கூட்டிட்டு வந்தோம். பாப்கார்ன் வாங்கிட்டு அங்கேயே சாப்பிடணும் அப்படின்னு நிற்கிறாங்க. எனக்கு பசிக்குதுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன பாப்பா. சரி சாப்பிட்றதுக்கு எங்கேயாவது ஹோட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம ஷாப்பிங்னு வந்துட்டால வெளியேன்னு கிளம்பிட்டாலே நம்ம ஹோட்டல் போகாமல் வீட்டுக்கு போகிறதுக்கு மனசே கேட்காது. சரி திருப்பூர்லேயே எங்கேயாவது போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே எதுவுமே எனக்கு செட் ஆகலை. போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட்லேருந்து ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் அப்படி போய் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ரிட்டர்ன் வந்து நம்ம
கோயம்புத்தூர் ரோட்டில் வரும்போது நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே எங்கேயாவது ஒன்று சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட வச்சுட்டு கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம். ஏப்ரல் ஃபூல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஒரு ஹாப்பி. ஐஸ்கிரீம்னா அவளுக்கு எப்படி தான் இருக்குன்னு தெரில. ஐஸ்கிரீம் வாங்கி அவங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர், எனக்கு வெண்ணிலா ஃப்ளேவர் வாங்கி சாப்பிட்டு நம்ம கிளம்பிட்டோம். வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த பிபி ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். இங்கே போகலாமா வேண்டாமான்னு 2 யோசனையில் நான் இருந்தேன். அப்புறம் இங்கே போய் சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டாரு. நீங்க உங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக நான் சரி. இங்கே உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு பார்க் செட்டப் இருக்குது. அது கிட்ஸ் பார்த்த உடனே அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. உள்ளே போய் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அங்கே அந்த புல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவளையை பார்த்துட்டா பாப்பா. பார்த்துட்டு பத்திரி அடித்து ஓடி வந்துட்டா. அதுக்கப்புறம் வந்து அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு போய் கொஞ்சம் தைரியமாக பார்த்தா அது எட்டி தாவறதை பார்த்து போட்டு திரும்ப ஓடி வந்துட்டா. அதுக்கப்புறம் அங்கே போக மாட்டேன்னு சொன்னதுனால இந்த ஸ்ப்ரிங்கில் உட்கார வச்சு விளையாட வச்சுட்டு சரி சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் பாப்பா வந்து தைரியமாக நான் போய் விளையாடுறேம்மா அப்படின்னு சொல்லி மறுபடியும் போய் அங்கே உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாலும் எட்டி பார்த்துட்டே விளையாண்டுட்டு இருந்தாங்க. இதில் வந்து அவளுக்கு எங்கே போனாலும் விளையாடுறதும் அவ்வளோ இஷ்டம். எவ்வளோ நேரம் வேணாலும் விளையாட சொன்னீங்கன்னா விளையாடுவா, அந்த மாதிரி அளவை. அப்புறம் அவங்க அக்காட்ட கோவப்பட்டு நான் இப்படி தான் உட்காருவேன், என்னை ஃபோட்டோ எடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊஞ்சலில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி செட்டப் இருந்துச்சு. சரி அங்கே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி போய் உட்காந்தாங்க. நான் தான் வேண்டாம், நீங்கள் ஆடிட்டு கீழேலாம் கொட்டிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த கார்டனில் தான் வந்து உட்காந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொசுக்கடியாக இருந்துச்சு. சரி வேண்டாம், பாப்பாங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருன்னு சொல்லிட்டு ரூமில் போய் உட்காந்துக்கலாம்னு சொல்லிட்டு ரூம் கூப்பிட்டு வந்தேன். இங்கே கூட்டிகிட்டு வந்தோடனே பாப்பா நான் பேசுகிறேன்னு சொல்லி பேசியிருக்கா. அதை என்ன பார்த்துட்டு வந்துருங்க. இங்கெல்லாம் பாக்கு இருக்குது, டிவிக்கு பார்க்கலாம் சாப்பிட்டு தாபா வரல. இப்போ சாப்பிட்டு தச்சு எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது தெரியுங்களா. நம்ம வந்து இங்கே வந்து ஒரு மட்டன் பிரியாணி, ப்ரான் சில்லி, 2 எக் ரைஸு, வீட் புரோட்டா, பட்டர் நானு, ஒரு பள்ளிப்பாளையம் சிக்கன் வாங்கியிருந்தோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. எக் ரைஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் மற்ற பக்கம் நாங்கள் ஃபேவரட்டாக எப்போவும் வாங்குகிற ஷாப்பை விட இங்கே கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வரும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். பாய்.